நம்ம மரத்தை வெட்டிட்டு ரோடு போடுறோம். ரோடு போட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றோம், அங்க ஒரு சிக்னல் வச்சு நிக்கும் போது அங்க நிக்க முடியல, வெயிலுக்கு நிக்க முடியல, பந்தல் போட்டுருக்கோம். கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனியில் ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க. அதுல இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 6வது மிக அதிக பாதிப்புக்குள்ளா இருக்கிற ஒரு நாடா இருக்கு கடந்த 30 வருஷத்தை சொல்றேன். அதோட இன்னும் பெரிய பிரச்சனை, சரி உலக நாடுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்க முடிவு பண்ணி நிறுத்தினாலும் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இதில் இப்போது 2 பேர் சொன்னதுலேயுமே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கல்ச்சுரலாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து சாமானிய மக்களை தான் நிறைய பாதிக்கின்றோம்ல. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் அந்த நம்ம கொடுக்குற சுற்றுச்சூழல் கன்சர்னோட தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுற கட்சிகள், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செயல்படுத்துகிற திட்டங்கள் எல்லாமே ஒரு மிட்டிகேஷன் பிளானாக தான் இருக்குது. இல்லை, அதாவது கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எதுனா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த இப்போ இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு நம்ம கார்பன் எமிஷன் இருக்கக்கூடாது, இனிமேல் பெட்ரோலில் நாங்கள் வந்து பயன்படுத்த மாட்டோம், நிலக்கரியை பயன்படுத்த மாட்டோம், அப்சல்யூட் ஜீரோ கொண்டு வரோம். இங்க இந்தியாவில் வந்து எந்த விதமான கார்பன் எமிஷன்ஸும் இருக்காது அப்படின்னு அப்படி ஆச்சு இன்னைக்கே எடுக்கிறீங்க, அப்படி முடிவு எடுத்து நடக்கிறீங்கன்னா உடனே குளோபல் வார்மிங் நின்றுடும், மாறிடுமான்னு கிடையாது. ஏன்னா மற்ற நாடுகளோட எமிஷன்ஸ் இருக்கு. அதோட இன்னும் பெரிய பிரச்சனை, சரி உலக நாடுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணி நிறுத்தினாலும் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா கடந்த 100 வருஷமா எமிட் பண்ண அந்த கார்பன் பூமி சுத்தி இருக்கும். அதை வந்து பல 100 வருடங்கள் அது இருக்கும், அதோட பாதிப்பு இருக்குதான் செய்யும். ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளும் இதில் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால உலக அளவிலாக ஒரு பிரச்சனை. அதனால தான் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் போன்ற காலநிலை மாற்றத்துக்கான ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அமெரிக்கா அதுல இருந்து வெளியே போனது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம எப்படி செயல்படணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்னவா இருக்குன்னு. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினதை தவறு என்று இந்தியா சுட்டி காட்டி இருக்க வேண்டும். அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும், நீ இதை செயல்படணும், அமெரிக்கா நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா செய்ய முடியாது. அதே போல இந்தியாவில் என்ன செய்யறாங்க, இப்போ ஒரு மாநில அரசாங்கம் இதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய கான்ஸ்டியூஷன் படி அவங்களுக்கு சில பவர்ஸ் தான் இருக்கு. ஸோ சில ஃபெடரலிசத்தை பொறுத்தவரை சில பவர்ஸ் தான் இருக்கு, சிலதெல்லாம் அவங்க செய்ய முடியும். இப்போ நீங்க சொல்றீங்க, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம மரத்தை வெட்டிட்டு ரோடு போடுறோம். ரோடு போட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றோம், அங்க ஒரு சிக்னல் வச்சு நிக்கும் போது அங்க நிக்க முடியல, வெயிலுக்கு நிக்க முடியல, பந்தல் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா, பேசிக்கா உங்க பிளானிங்ல நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சூழலை செய்ய மையமாக வைத்திருக்கக்கூடிய பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றத பண்ண முடியும். ஆனா சில இடத்துல பண்ண முடியாத நிலைமை இருக்கு. எங்கன்னா, நீங்க எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட்டா மாற்ற முடியாது. இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் இந்தியா WTO வெளியே வர முடியாது. இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கற்பிதம் அடிப்படையில தான் உலக நாடுகளே இயங்கிட்டு இருக்காங்க. காசு அப்படின்னு நாம செயற்கையா உண்டாக்குன ஒரு விஷயத்துலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப செயற்கையா ஒரு ஸோ அதன் அடிப்படையில எங்கக்கூடிய இருக்கு இல்லையா, இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். ஒரே நாள்ல இருந்து வெளியே வந்துட முடியாது. பெரிய கைட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த வெளியே வர்றது, ஒரு சுயதார்பு தன்மையோட நம்ம எப்படி செயல்படுவது, உலகமயமாக்கலுக்கு எதிராக லோக்கலைசேஷன் அப்படி சொல்லக்கூடிய உள்ளூர்மயமாக்குதல் அப்படிங்கிறது எப்படி வருது, இந்த எக்கனாமிக்கல் பார்வை இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. அப்ப அது நம்ம வந்துட்டு இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் நம்ம செய்யணும். இது ஒரு மாநில அரசாங்கம் மட்டுமே செஞ்ச முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. நம்ம கான்ஸ்டியூஷன் அது கலோ பண்ணல, அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அதுல எந்த அளவுக்கு அவங்களால செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது உட்பட்டு தான் அவங்க வந்து செயல்படும், அது உட்பட்டதுக்கு தான் அவங்க வந்து செய்ய முடியும். ஆனா அந்த நிலைமைக்கு நம்ம இன்னும் வந்துட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்ல. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அரசு சரி, அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கம், அவங்களா சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துலதான் சிவில் சொசைட்டியோட ரோல் இருக்கு. அப்ப சிவில் சொசைட்டி நாம வந்து ஒரு பொது கருத்து உருவாக்கம் செய்ய வேண்டியது, ஒரு பப்ளிக் கான்சியஸ் உருவாக்க வேண்டியது. கிளைமேட் சேஞ்சுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்ய போறீங்க ஒரு கேள்வியை நம்ம தொடர்ச்சியா வைப்பதன் மூலமாக தான் அவங்கள செயல்பட வைக்க முடியும். அப்ப அந்த நிர்பந்தத்தை உருவாக்கணும். அப்ப அந்த நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக தான் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனியில் ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவுல வந்து நாடுகள் எவ்வளவு பாதிக்கப்படுது காலநிலை மாற்றத்துலன்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 6வது மிக அதிக பாதிப்புக்குள்ளா இருக்கிற ஒரு நாடா இருக்கு கடந்த 30 வருஷத்துல சொல்றேன். இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில வந்து நம்ம நேஷனல் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக தனிப்பட்ட ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கல. வெப்பத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, கொடும் வெப்பம் உருவாகுதுன்னு பேசியிருக்காங்க. அதற்கும் பெருசா எதுவும் சொல்லல. ரொம்ப வருஷமா வந்து இப்ப பூலகின் இந்த மேனிஃபெஸ்டோல கூட போட்டிருக்கோம், ஒரு பேரிடரா நீங்க அறிவிக்கணும் கொடும் வெப்பத்தை அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னும் அந்த அளவுக்கான ஒரு இடத்துல வந்து ஒன்றிய அரசு வரல. இப்ப அமெரிக்கா வந்து இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு, உமிழ்வுகளை உண்டாக்கிட்டு, இன்னைக்கு வந்து அண்ணா சொன்ன மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து வெளியேறி இருக்காங்க. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஆய்வு நிலையமான NCAR இதெல்லாம் மூடி இருக்காங்க.
நம்ம வந்து இப்போ இதுக்கு எதிர்மறையா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க ஆய்வு முறைகள் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான காலநிலை பிரச்சனை எப்படி இருக்கு, அதற்கான ஆய்வை இங்க நம்ம மேற்கொள்ளணும். நம்ம வந்து கொடும் வெப்பம், காலநிலை மாற்றத்தான பாதிப்பை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம எந்த வளர்ச்சி பாதையில போனாலும் இதை சார்ந்த ஒரு புரிதலோட தான் நம்ம அந்த வளர்ச்சி பாதையில போக வேண்டியிருக்கும். இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும். அதுதான் சிவில் சொசைட்டி கொண்டு வர வேண்டியிருக்கும். இது வந்து கல்வி மூலமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும். இதை தாண்டி இப்போ வளர்ந்து வர பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிளைமேட் ஆங்ஸைட்டி உருவாகுது. வந்து டவுன் டு அர்த்ல ரீசெண்டா ஒரு ஸ்டடி வந்திருக்கு. 83% பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ அவங்க இதற்கான முன்னெடுப்பு எடுத்து அவங்க ஒரு லீடர்ஸா மாறி அடுத்த சமூகம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு புரிதலை அவங்க கொண்டு வரும். அவங்க அதற்கான ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அவங்க அதற்கான வேலைகளை செய்ய வேண்டியது. ஸோ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம அதிகமான எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறோம். நம்ம முடிஞ்ச ஒரு டிஸ்க்ளைமர் போட்டலாம், அது பயப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லல, அப்படி சொல்லுவேன். பட் ரியாலிட்டி ஏன்னா அவர்களுடைய அந்த ஒரு ஃபியூச்சரை அவங்க கையில எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நமக்கு இருக்கும். இல்லை இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் இந்த வளர்ச்சி அதெல்லாம் பேசுகிறோம்னா ஏன் நிறைய அது பேசுகிறாங்கன்னா தொடர்ச்சியாக அதை ஒரு கல்ச்சராகவே அதை உருவாக்கிட்டாங்க. அதுக்கான நிர்பந்தம் இருக்குது. இவ்வளோ போன வருஷம் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் 2000 ரூபா கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாங்க எல்லா கட்சியும். அப்போ இந்த சுற்றுச்சூழலை நான் ஒரு கன்சர்னாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம இன்னொன்று நினைவில் வச்சுக்கணும், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா வளர்ச்சி அவங்க சொல்கிற வளர்ச்சி அவ்வளோ தூரம் போகாது. அப்படின்றப்போ இதை எப்படி இதுக்கான நிர்பந்தத்தை எப்படி இளைஞர்கள் உருவாக்குறாங்க, அது இளைஞர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம்? ஏன்னா ஒரு ரிசர்ச் கூட நான் ரீசெண்டாக பூலை நண்பர்கள் வெப்சைட்டில் பார்த்தேன். இளைஞர்கள் வந்து கட்சிகளை அவங்க கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோஸில் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு ஒன்று வந்திருந்தது. நிறைய இளைஞர்கள் அதையும் கவனிக்கிறாங்க. வெறும் வளர்ச்சின்னு மட்டுமே பேசாமல் இங்கே உள்ள சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கன்றதையும் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை பார்த்தேன் பூலை நண்பர்கள்ல. இல்ல அது உண்மைதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்காலஜிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் அதிகமாக நடந்தது. சூழல் சார்ந்தக்கூடிய இயக்கங்கள் அப்படிங்கிறது 2010 நமக்கு அது இந்த பிடி பிரிஞ்சாலுக்கு எதிரான அந்த இயக்கத்துல இருந்து அது தேசிய அளவில் இருந்த ஒரு மக்கள் இயக்கம் தான். தமிழகத்திலும் அது இருந்துச்சு. அதுக்கு பின்பாக கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு இயக்கம், ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு இயக்கம், எட்டுவழி சாலை திட்ட எதிர்ப்பு இயக்கம், நிஷுனோ திட்ட எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு கண்டினியூஸா நமக்கு வந்துட்டு இங்க எக்காலஜிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான உருவான ஒரு விஷயம். அப்ப இளைஞர்கள் கிட்ட அவங்களோட மண், காற்று, நீர், நிலம் இதை பாதுகாப்பதற்கான ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப ஆர்கானிக்கா மக்கள் வந்துட்டு செயல்படுறாங்க. இது ஏன் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்று 2 விதமா இருக்காங்க. மக்களுடைய ஒரு அவேர்னஸ், அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் சென்சிடைஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இயல்பா டிமாண்ட் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. 2வது, தமிழ்நாடு தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட். அப்போ ஒரு அர்பனைசேஷனுடைய பக்க விளைவு என்ன ஆகுங்கிற பாதிப்பு அவங்க பாக்குறாங்க. அப்போ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதன் மூலமாக அப்ப அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு வைக்கிறாங்க. அப்கோர்ஸ் இலவசங்கள் வேண்டும் அப்படிங்கிற பேசுறாங்க. அந்த அந்த பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அது சரியானதான். நான் வந்து ஒரு மக்கள் நல அரசு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. அதை நான் வரவேற்கிறேன். அதனால அந்த எதிர்பார்ப்பு தப்புன்னு கிடையாது. அதோட கூடுதல் நீ எனக்கு இந்த இலவசம் கொடுக்கறதுனால எனக்கு வந்துட்டு மண்ணை வந்துட்டு நீ வந்து பால்படுத்திடலாம், என்னுடைய நீரை வந்துட்டு நீ கெடுத்துடலாம், காற்று மாசுபடுத்திடலாம்னு அதுக்கு அனுமதிக்கிறாங்க அர்த்தம் இல்லை. அந்த டிமாண்ட்ஸும் வைக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருடங்களாக அல்லது ஒரு 10 வருடங்களாகவே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் தர ஆரம்பிக்கிறாங்க, நீர்நிலைகள் சார்ந்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் தர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது? எப்படி அவங்க அந்த இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, பொதுமக்களிடம் இது குறித்தான பார்வை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. அப்ப அது இயல்பா வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதனால இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு எந்த அளவுக்கான ஒரு பேச பொருள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதோ, அதே போல என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டுமே அவங்க கிட்ட இருக்கு. அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கு. மலையை காலி பண்ணிடுறாங்க, மலையே இல்லாம போச்சு சார், மரத்தை வெட்டுறாங்க சார், மரத்தை வெட்டுறாங்கிற கம்ப்ளைண்ட் எங்களுக்கு டெய்லியும் வருது. அங்க மரத்தை வெட்டுறாங்க சார், இங்க மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு இயல்பா இது குறித்தான ஒரு ஆதங்கம் இருக்கு. இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, ஒரு செயலாற்று தன்மை இருக்கு. இது எப்படி தீக்கணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறது தெரியல அவங்களுக்கு எப்படியே வந்துட்டு. அப்ப சூழல் மேல இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மக்கள் வந்து இப்போ சென்னையே பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து சென்னையில இருந்து 20-30 கிலோமீட்டர்ல வந்து புலிகள்லாம் இருந்தது, யானைகள்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு 200-250 வருஷம். இப்போ 200 வருஷத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடந்திருக்கு, இவ்வளவு ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு. இது வந்து மேற்கத்திய நாடுகள்ல இந்த வளர்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ மேற்கத்திய நாடுகள் என்ன பிரச்சனைனா, அங்க காடுகளே மொத்தமா அழிச்சிட்டாங்க. இப்போ யூரோப்லாம் பாத்தீங்கன்னா, ஐரோப்பால வந்து அனைத்து காடுகளும் அழிக்கப்பட்டன, நேச்சுரல் ஃபாரஸ்டே இல்லாம அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு அதன் மூலமா தான் வளர்ச்சியை உண்டாக்கி இன்னைக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சமூகமா மாறிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இயற்கையை வந்து மொத்தமா அழிச்சிட்டு அதன் மூலமா வளர்ச்சியை உண்டாக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு.
இன்னொரு பக்கம் நம்மளுடைய கடந்த 50 வருஷமோ 100 வருஷமோ நடந்த மாற்றங்கள்னால மக்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைய வந்து அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற நிலம், தண்ணி, காத்த அழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு காலனியல் இதுல இருந்து வெளியில வந்த ஒரு ஒரு மக்கள். இப்ப நமக்கு வந்து வளர்ச்சியை கொண்டு வரணுன்றது கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். நம்மளுடைய சூழலை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கும், மக்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கும். அது செஞ்சாதான் நம்மளால வந்து அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு வந்து பிளான் பண்ணணும். இப்போ வந்து ஹான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலநிலை மாற்ற சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2300 வரைக்கும் காலநிலை மாற்றம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ண உமிழ்வுகள்னால 2300 வரைக்கும் வந்து பிரச்சனைகள் வரலாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு ஜுரம் இருக்குன்ற மாதிரி, ஸோ வி ஹாவ் டு பி வெரி ஃபியூச்சரை வந்து நம்ம யோசிக்கணும், இமேஜின் பண்ணணும். இந்த மாதிரி இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த 50 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த சந்ததியினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். திரும்பியும் கேள்விக்கு வந்துடுவோம். முதல்ல இப்போ வந்து தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி, இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஷூட் பண்ணுற டைம் வரைக்கும் 4 முனை போட்டி போயிட்டு இருக்கு. ஒரு கட்சி தான் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை ரொம்ப முழுசாக வெளியிட்டிருக்காங்க. ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் பேஜஸ் ஏதோ பெருசாக கொடுத்துருந்தாங்க, 400 பக்கத்து கொடுத்துருந்தாங்க. அதில் பெரும்பாலும் அவங்க திரும்பி திரும்பி சொல்கிறது வந்து சுற்றுச்சூழல் பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிற நம்மளே வந்து ஒருவேளை அந்த கட்சியினுடைய ஆட்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னாலே உடனே ஞாபகம் வர்றது இப்போதைக்கு அவங்களா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஏன்னா அந்த ஒரு கட்சி மட்டும்தான் பேசுகிறாங்க வெளியில. நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை மட்டும் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 450 பக்கத்துக்கு எட்டாயிரம் இருக்கக்கூடிய